ஆத்மா உறங்குவதில்லை. ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சியை காண ஆவலோடு காத்திருக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் முற்றிலும் ஒரு புதிய சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்று நம்ம சென்னையை பொறுத்தவரையிலும் நான் பேசுகிறேன். காலையில் ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போகணும்னா எப்படியும் ஒரு 6:45 கிளம்புனா தான் ஆஃபீஸுக்கு போய் சேர முடியும். அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம். அதாவது 2 வீலரு, காரு எதாக இருந்தாலும் வாகனம் உற்பத்தி ஆகி தினம் சாலையில் புதிதாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன. காசு கொடுத்து வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இன்று கார் வாங்க வேண்டும், சொந்தமாக இல்லம் வாங்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கனவாகவே இருக்கிறது. இந்த கார் வாங்குவதில் சில பிரச்சனைகள் உண்டு. அதை தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் உண்மை சம்பவங்களாக பார்க்க போகிறோம். 1999 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம். தி கார். இந்தாங்க சார். பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துடுங்க சார். அதெல்லாம் செக் பண்ணணும் சார். நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக சார், சீக்கிரமாக கொடுத்துட்றேன். நல்ல காராக பார்த்து வாங்குங்க சார். நல்ல மாடல், என் ரொம்ப நாள் கனவு உங்களால் தான் நிறைவேற போகுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். முதல்ல குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும். சொந்த கார் வாங்கி அதை நம்மளே ஓட்டிகிட்டு போகிறது கூட நல்லா தான் இருக்கும். ஆசையாக கார் வாங்கின ஒரு மனிதர் இந்த கார்லேயே இறந்து போனதை இப்போ பார்த்தீங்க. இது மாதிரி நடக்கிறது உண்டா? அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ஐயோ பாவம், அவர் கார் வாங்கி அனுபவிக்க முடியாமல் போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காரே எவ்வளோ தூரம் மனிதர்களை பழிவாங்கும் அப்படின்றது இடைவேளைக்கு பிறகு சொல்கிறேன். காத்திருங்கள். ஆத்மா உறங்குவதில்லை.